மினசான் கொன்னிச்சிவா. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது, "இரதோரி" அப்படிங்கிற புக்குடைய இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு "இரதோரி" அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஜாப்பனீஸ் ரிசோர்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் யுவர் ஜாப்பனீஸ் ஃபார் லைஃப் இன் ஜப்பான். ஸோ "இரதோரி" அப்படிங்கிற புக்குடைய டேக் லைனே ஜாப்பனீஸ் ஃபார் லைஃப் இன் ஜப்பான் அப்படிங்கிறது தான். ஃப்ரீ ரிசோர்ஸ், டே டு டே ஜாப்பனீஸ் கான்வர்சேஷன், சிம்பிள் கான்வர்சேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு புக்கு. இந்த புக்கோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம அத வாசிச்சாலே புரியிற லெவலுக்கு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் புக்கு. மெட்டீரியல்ஸுமே வந்துட்டு ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு சாப்டர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில வந்து லிசனிங் ஆக்டிவிட்டி இருக்கு, ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி இருக்கு, ரைட்டிங் இருக்கு, ரீடிங் இருக்கு. இந்த புக்கு வந்து மெயின்லி கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது கான்வர்சேஷன் அப்படின்னு இருந்தாலும், கிராமருக்கும் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த புக்கோட சேர்த்து புக்கு மட்டும் ஃப்ரீ இல்ல. இதோட ஒர்க் ஷீட்ஸு, வொக்காபுலரி லிஸ்ட்டு, காஞ்சி லிஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ. அத பத்தி நம்ம இந்த வீடியோக்குள்ள போகும்போது பார்க்கலாம். ஸோ இந்த புக்ல என்னென்ன லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டர் லெவல் அப்படின்னு இருக்கு. எலிமெண்ட்ரி 1, எலிமெண்ட்ரி 2 இந்த 3 லெவல்ஸ்க்கான புக்ஸு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ ஸ்டார்ட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய ஜேஎஃப் ஸ்டாண்டர்ட், அதாவது ஜப்பனீஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் எஜுகேஷன் இது இருக்கு இல்லையா இங்க. ஸோ A1லேருந்து C2 வரைக்கும் இருக்குது. A1 அப்படிங்கிறது பேசிக்கு, C2 அப்படிங்கிறது வந்துட்டு N1 லெவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த புக்கு வந்து கவர் பண்ணுறது A1 அண்ட் A2 லெவல். ஸோ ஸ்டார்ட்டர் வந்துட்டு A1 லெவல், எலிமெண்ட்ரி 1 அண்ட் 2 வந்துட்டு A2 லெவல். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெக்ஸ்ட் புக் இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஒரு டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டார்ட்டருக்குரியது. ஸ்டார்ட்டரில் வந்து மொத்தம் 18 லெசன்ஸ் இருக்குது. டவுன்லோடபுள் ஆடியோ ஃபைல்ஸ் ப்ளஸ் அதர் ரிசோர்ஸஸ். இது பற்றி வந்து டீட்டெயிலாக நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ நம்ம இரதோரி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இப்படி ஒரு வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் 3 லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்டர் லெவல், எலிமெண்ட்ரி லெவல், எலிமெண்ட்ரி 2 லெவல். அடுத்தது அதர் ரிசோர்ஸஸ், அப்புறம் டீச்சிங் இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இரதோரியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஆன்லைன் கோர்ஸும் இருக்குது. இரதோரி ஜாப்பனீஸ் ஆன்லைன் கோர்ஸும் இருக்குது. நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டு அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ் இருக்குது, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்குது. பட் நான் இங்கே இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணுறேன். நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இரதோரி ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸை வந்துட்டு அட்டென்ட் பண்ணலாம். அடுத்தது வெப்சைட்டை வந்துட்டு பார்க்கலாம். ஸ்டார்ட்டர், எலிமெண்ட்ரி அண்ட் எலிமெண்ட்ரி 1 அண்ட் எலிமெண்ட்ரி 2 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டரை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டார்ட்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடபுள் கம்ப்ளீட் புக் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சாப்டராக கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லெசன் 1, லெசன் 2, லெசன் 3லேருந்து உங்களுக்கு லெசன் 18 வரைக்கும் இருக்குது. ஒரு லெசனுக்குமே வந்துட்டு பிடிஎஃப் வித் ஆடியோ ஃபைல்ஸ், MP3, அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ப்ளே பண்ணாலும் அதுக்கான ஆப்ஷனும் வந்துட்டு இதில் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த ஸ்டார்ட்டருக்குரிய லெசன் மாதிரியே நம்மளுக்கு எலிமெண்ட்ரிக்கும் இருக்குது. ஸோ எலிமெண்ட்ரி புக் இருக்குது. அதே மாதிரி எலிமெண்ட்ரி 2வும். கேபுலரி மட்டும் வேணும் எனக்கு லிஸ்ட்டு, கிராமர் மட்டும் வேணும், காஞ்சி மட்டும் வேணும் அப்படின்னா இந்த அதர் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிராமர் நோட்ஸ் இருக்குது, காஞ்சி வேர்ட்ஸ் இருக்குது, ஹிரகானா கத்தகானா சார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் லெவல்ஸுக்குரிய வொக்காபுலரி லிஸ்ட் இருக்குது. ஓகே, இது வந்து எக்ஸல் ஃபைலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் இங்கே ஸ்டார்ட்டருடைய வொக்காபுலரி லிஸ்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வொக்காபுலரி லிஸ்ட் இருக்குது. ஸோ எப்படி வந்துட்டு இந்த புக்கை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இக்கா ஒஹாயோ கோசாய்மாசு அப்படிங்கிற இந்த லெசனை வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது, கொத்தோபா, ரோமாஜி, அக்சென்டோ, இங்கிலீஷ் இல்லையா. ஸோ ஒஹாயோ கோசாய்மாஸ் அப்படின்னு இருக்குது. அதோடைய ட்ரான்ஸ்லிட்ரேஷன் கொடுத்துட்டு அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆக்சென்ட் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கிலீஷ் மீனிங்கும் இருக்குது. கீழே கிராமர் ஒர்க் ஷீட்ஸும் இருக்குது. ஸோ நான் கிராமர் ஒர்க் ஷீட் வந்து ஸ்டார்ட்டருடைய கிராமர் ஒர்க் ஷீட் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ N1வா N2 டேஸு அப்படிங்கிற கிராமரை நீங்கள் படிச்சுட்டு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இது. வெப்சைட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இந்த புக்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம்.
ஒரு கிளாஸ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வொக்காபுலரிய மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நம்மளுடைய சேனல்ல இருக்கிற வீடியோவ நீங்க பார்க்குறதா இருந்தாலும், முதல்ல அந்த சாப்டருக்குரிய வொக்காபுலரிய மனப்பாடம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. வொக்காபுலரிய மெமரைஸ் பண்ணோனே வீடியோ பார்க்கணும். ஸோ இரதோரியில இருக்கிற அந்த ஃப்ரீ ஜாப்பனீஸ் கோர்ஸா இருக்கலாம். இல்லாட்டி நீங்க YouTubeல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு வொக்காபுலரி படிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வீடியோ பார்க்குறது. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஒரு சாப்டர் பிடிஎஃப்ல குடுத்துருக்கிற எக்ஸர்சைஸஸ் அண்ட் ட்ரில்ஸ வந்து ட்ரை பண்றது. லிசனிங்கா இருக்கட்டும், ஸ்பீக்கிங்கா இருக்கட்டும், ரைட்டிங்கா இருக்கட்டும். ஸோ அந்தந்த சாப்டருக்குரிய ஹோம் ஒர்க்க ப்ராப்பரா பண்றது. அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து நம்மளுடைய எபிலிட்டிய டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன் இல்லையா? வொக்காபுலரி ஒர்க் ஷீட் இருந்துச்சு. கிராமர் ஒர்க் ஷீட் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த கிராமர் ஒர்க் ஷீட்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு சாப்டர் நம்ம முடிச்சுட்டோம்னா, அத அதோட விடாம திரும்ப திரும்ப ரிவ்யூ பண்ணணும். எந்த ஒரு டெக்ஸ்ட் புக்னாலுமே அத நம்ம யூஸ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இதுதான். எஸ்பெஷலி இரதோரியில நம்ம இந்த மாரி ஒரு ப்ராசஸ தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். மிக்க நன்றி.